இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அவருடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள். இன்னைக்கு அநேகருக்கு இந்த உணர்வு இல்ல. உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் பல காரியங்கள் அவர்களுக்கு மேன்மையாக இருக்கிறது. ஆனால் தேவனை அறிந்தவர்கள் மாத்திரமே தேவ சமூகம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், தாவீது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதா. ஒரு அல்லையே சொல்லுவோமா? துதித்தல் தான் என்னதான் அவருக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கு. அதனாலதான் தாவீது அநேக சங்கீதங்களை பாடினான். ஆண்டவரும் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், உலகம் ஒழிந்து போகும். நாமும் இந்த உலக ஓட்டத்தை விட்டு முடித்து கடந்து செல்லணும். அப்போ தேவ சமூகத்திலே நம்ம போய் சேரணும். ஆகவே இந்த காலைவேளை இப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ள, இப்படிப்பட்ட தேவனை மனப்பூர்வமாய் ஆராதிக்க கர்த்தர் தந்தை இந்த நல் வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நேரடியாக இந்த காலைவேளை தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த 6வது அதிகாரத்தின் பின்னணியை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள், அல்லது 2 வாரமாக நான் அதை சொல்லுகிறேன். இன்றைக்கு 3வது வாரம் அதை சொல்லாம இதுக்குள்ள போக முடியாது, அதனால அதையும் சொல்கிறேன். 4வது அதிகாரத்திலே தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின காயினுடைய சந்ததியை குறித்தும், 5வது அதிகாரத்திலே தேவனை தொழுது கொள்ளுகிற ஏனோசுடைய சேத்தினுடைய சந்ததியை குறித்தும் நாம் படித்து வந்தோம். தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி கொடுத்து ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு. ஆனா அந்த கட்டளை என்ன செஞ்சிட்டான்? எறிட்டான். அதனால ஏதேனை விட்டு அவர், தோட்டத்தை விட்டு அவர்களை என்ன வெளியே அனுப்பினார், துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் காயின் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செய்தான். ஏதேன் என்னும் பிரதேசத்தை விட்டு அவன் என்ன செய்தான்? துரத்தி அடிக்கப்பட்டான். அவனே போயிட்டான். வேதனைக்குரிய காரியம். தொடர்ந்து தேவனற்ற ஒரு வாழ்க்கையை இந்த காயின் வாழ்கிறான். இந்த 6வது அதிகாரத்துக்குள் வரும்போது இந்த தேவனற்ற இந்த சந்ததியும் தேவனை தொழுது கொண்டு இருந்த ஒரு சந்ததியும் இணைகிறதை நாம் பார்க்கிறோம். 2 காரியங்களை கடந்த வாரம் சொன்னேன். அது ரெண்டு காரியமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உறுதியாக என்னால் சொல்ல முடியவில்லை. 2 காரியங்களையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஒன்று, தேவபுத்திரர் என்ற வார்த்தை, விழுந்து போனவர்கள், பரலோகத்தை விட்டு தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள், விழுந்து போனவர்கள் அப்படி இருக்கலாம். அல்லது தேவனுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள். இவர்கள் தேவனற்ற சந்ததி. அவர்களுடைய பார்வையில் அவர்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க எப்படி இருந்தாங்களா? அவர்கள் பிறந்த போது அவர்கள் அதிக சௌந்தரியம் உடையவர்களாக அவர்கள் அங்கதான் அழகா இருக்குது அவர்களுக்கு. வேற எல்லாம் அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அது அழகுள்ளவர்களாக அவர்கள் கண்டார்கள். கீழே இடங்கள் படித்த போது உடனடியாக ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல 3 முறை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், கர்த்தர் துக்கப்பட்டார் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி இருக்கட்டும். அந்த காரியங்கள் நடந்த உடனேயே தேவன் நியாய தீர்ப்பை குறிக்கிறார். அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே என்று சொல்கிறார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் போதே தேவன் நாட்களை, நேரங்களை அவர் குறிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இப்படியே அந்த 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 சந்ததி முழுவதும், சேத்தின் சந்ததி முழுவதும் உலக ஜனங்களோடு கூட, காயினுடைய சந்ததியோடு கூட, அல்லது தேவனற்ற ஒரு சந்ததியோடு கூட சமரசம் செய்து உடன்படிக்கை செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இதுல படித்து பார்க்கும்போது 8வது வசனம் சொன்னேன், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் இருக்கான். பெரும்பான்மையினர் என்ன சொல்லணும்னா எல்லாருமே அவர்கள் தேவனை விட்டு வழி விலகிட்டார்கள். எனக்கு இதை படித்த போது ரொம்ப ஆச்சரியமா, நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அவர்களே சரியில்லை, இவர்களே சரியில்லை, அவர்களே அப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் செய்த தவறுக்கு என்ன சொல்லுவோம்? அதுக்கு சாக்குபோக்கு சொல்லுகிறவர்களாய் மாறும். ஆனால் இந்த ஒரே ஒரு மனிதன்
நோ காம்ப்ரமைஸ். எல்லாரும் போய்விட்டாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று அவன் நிற்கிறான். அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு காரியம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். 65வது வயதிலே ஏனோக்கு என்ற மனிதனை தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தார். அவனுக்கு தேவன் 2 வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார் என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். ஒன்று, கடைசி நாட்களிலே நடைபெற போகின்ற நியாயத்தீர்ப்பு. 2வது, உடனடியாக நடைபெற போகின்ற ஜலப்பிரளயத்தை குறித்ததான ஒரு தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்ததான எச்சரிப்பு இந்த ஏனோக்குக்கு வருகிறது. உடனடியாக அதை விசுவாசிக்கின்றான். தன்னுடைய பிள்ளைக்கு மெத்துசலா என்று என்ன செய்கிறான்? பெயரிடுகிறான். மெத்துசலா என்றால் அவன் மரிக்கும் போது அது நடக்கும், சம்பவிக்கும். 2 நியாயத்தீர்ப்பு. உடனடியாக அந்த எச்சரிப்பை அவன் பெற்ற உடனே தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கின்றான், தேவனோடு கூட சஞ்சரிக்க, தேவனுக்காக வாழ ஆரம்பிக்கின்றான். உலகம் வேறொரு திசையில் சென்று கொண்டிருக்கிறது, இவன் தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்திருக்கிறான். அவனோடு கூட பிறந்த அநேகர் தேவனை விட்டுட்டாங்க அதே குடும்பத்துல. அடுத்தது, இந்த மெத்துசலா பிறந்த பிறகு அநேக குமாரர் குமாரத்திகள் பிறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குமாரர் குமாரத்திகள் தேவனை தேடினார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. ஆனால் மெத்துசலா தேடுகிறான். மெத்துசலா அந்த விசுவாசத்தை அடுத்த சந்ததியாகிய லாமேக்கு அதை கடத்துகிறான். கர்த்தர் சபித்த பூமி என்று லாமேக்கு அதை சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் என்ற வார்த்தை லாமேக்குடைய வாழ்க்கையில் எப்படி வந்தது என்றால், இந்த ஏனோக்குடைய வாழ்க்கை அது மெத்துசலாவுக்கு அடுத்தது லாமேக்கு வருகிறது. இப்பொழுது இந்த செய்திகளை நோவா கேள்விப்படுகிறான். நோவா கேள்விப்படும் போது உடனடியாக நோவா விசுவாசத்தினாலே நோவா தன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று என்று எபிரேயர் 11:7 நாம் படிக்கிறோம். அந்த எச்சரிப்பை எப்படி பெற்றான் என்றால் இந்த ஏனோக்கின் வழியாக தான். அதற்கப்புறம் தான் நோவாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆனால் ஒரே ஒரு கடத்தப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் தேவனுக்கு எதிராக செயல்படும் போது ஒரு தனி மனிதன் எப்படி நின்றான் என்று எனக்கு யோசித்து பார்க்க ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் கூட அதை யோசிச்சு பாருங்க. 50 பேர் இருக்கிற ஒரு இடத்துல 49 பேர் வேற மாதிரி நடக்கிறாங்க. ஒரு மனிதன் அந்த இடத்துல தேவனுக்காக நிற்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் தேவனுக்கு எதிராக செயல்பட்ட போது தனி ஒரு மனிதனாக தேவனுக்காக நின்றான். அவனுக்கு நமக்கு இருக்கிற வேத புத்தகம் கிடையாது, இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் கிடையாது, அவனை ஆறுதல் படுத்த அவனை உற்சாகப்படுத்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல சபைகள் கிடையாது. இந்த காலகட்டத்திலே ஒரே ஒரு விசுவாசம் ஏனோக்குடைய வாழ்க்கை அவனை மிகவும் பாதித்தது. ஏனோக்கின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரே ஒரு சத்தியம் அவனை வெகுவாய் பாதித்தது. இவ்வளவு உபதேசங்கள் இல்லை, இவ்வளவு காரியங்கள் இல்லை அன்றைய நாட்கள்ல. ஆனால் நோவா தேவனை என்ன செய்தானா? விசுவாசித்தான். அன்றைக்கு இருந்த ஜனங்களை குறித்து இயேசு சொல்லுகிற காரியத்தை நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம், மத்தேயு 24 38 39 வசனங்களிலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதை பாருங்கள். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? ஜனங்கள் புசித்தும் குடித்தும். புசிக்கிறது குடிக்கிறது தப்பா அப்படின்னா தப்பு இல்ல. ஆனா அதுக்காகவே வாழ்கிறார்கள், சாப்பிடுறதுக்காகவே வாழ்கிறார்கள், ஆடம்பரமாக வாழ்வதற்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் புசித்தும் குடித்தும், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அவங்க திருமண உறவை குறித்து அங்கே சொல்லுகிறது. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்ல. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்போ இன்றைக்கும் அப்படிதான் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். அவர்களுக்கு உணர்வே இல்லை. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் 969 வருடங்கள் ஆகி அவன் என்ன செய்ய இருக்கான்? மறிக்காமல் இருக்கான். ஒரு மனிதன் இருந்தான், அவன் தேவனோடு கூட நடந்தான், காணப்படாமல் போய்விட்டான். இந்த செய்தி எல்லாம் அங்கே பரவி இருக்கும். ஆனால் ஒருவருக்கும் என்ன இல்லை? உணர்வே அந்த நாட்கள்ல இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. இந்த நோவாவின் வம்ச வரலாறு என்ற வார்த்தை இப்பொழுது 2வது முறை வருகிறது. போன அதிகாரத்துல ஆதாமின் வம்ச வரலாறு என்று படிக்கிறோம். இப்படியே நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா சேம் காம் யாப்பேத்தின் வம்ச வரலாறு என்று வரும்.
அப்புறம் இப்படியே ஒவ்வொரு சந்ததியாக அந்த அந்த காரியங்களை நாம் படிக்க முடியும். சரி, இருக்கட்டும். இது வம்ச வரலாறுகளின் புத்தகம் என்று சொன்னேன். இந்த நோவாவின் வம்ச வரலாறு என்று எதற்காக சொல்கிறார் என்றால், இந்த நோவாவை குறித்து மிக தெளிவான சில காரியங்களை அங்கே வலியுறுத்த விரும்புகிறார். பாருங்க, அவர் சொல்கிறார் சில வார்த்தைகள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே முதலாவதாக நீதிமானும், இரண்டாவதுமாக உத்தமனுமாயிருந்தான், மூன்றாவது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பலமுறை கேட்ட வசனங்கள் தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தானா? நீதிமானாய் அவன் இருந்தான். நீதிமான் என்கின்ற வார்த்தை முதல் இங்கேதான் வருகிறது. முதல் இதான் வருகிறது. நீதிமானா இருந்தான். மற்றவங்க எல்லாரும் நீதிமான்னு சொல்ல முடியல, தேவனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தானா? நீதிமான். இந்த நோவாவை குறித்து, அவனுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்லும் போது, வேத புத்தகத்துல 10 புத்தகங்களிலே இந்த நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை புத்தகங்கள்? 10 புத்தகங்கள். 50 முறை இந்த நோவாவுடைய பெயர் பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் சொல்கிறேன். 10 புஸ்தகங்களில் இந்த நோவா குறித்து படிக்கிறோம். எசேக்கியேல் சொல்லுகிறார், 14ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, 2 முறை சொல்லுகிறார். நோவா, தானியேல், யோபு என்று இந்த நோவாவை யாரோடு ஒப்பிடுகிறார்? தானியேலோடும் யோபோடும் கூட ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ இந்த நோவா நீதிமானாக இருந்தான் என்று அநேக இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம படிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், இது ஒரு கதை அல்ல. இயேசு சொல்லுகிறார் என்றால் அது கதையே அல்ல, இது நடந்த ஒரு சம்பவம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும் என்று சொல்லுகிறார். சரி, கேட்டும். இந்த நோவா எப்படி நீதிமானாய் மாறினான்? நோவா எப்படி நீதிமானாய் மாறினான்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவா மாறிச்சான்? நீதியாக காணப்பட்டது. அப்ப யார் ஒருவன் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள். நீதியின் கிரியைகளை செய்ததினால் அல்ல. ஒரு நல்ல காரியத்தை செய்ததினால் ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றப்பட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு இறங்கலாம், அவருடைய கல்விக்காக உதவி செய்யலாம், அவருடைய மருத்துவத்துக்காக உதவி செய்யலாம், பல காரியங்களை இன்றைக்கு செய்கிறார்கள். அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி நற்காரியங்களை நான் செய்வதனாலே நான் நீதிமானாக மாற்றப்படுவேன் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படியெல்லாம் என்ன செய்யவே முடியாது, மாற்றப்படவே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு 2 வசனத்தை காட்ட வருமே. தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அப்பதான் இந்த சத்தியம் புரியும். இன்றைக்கு அநேகருக்கு சத்தியமே புரியறது இல்ல. ஆகவே இது தயவுசெய்து அதை பாருங்க. ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24, 25வது வசனத்துல இந்த எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 3, 24, 25. இலவசமாய். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருங்க? இந்த நீதிமானாக்கப்படுகிறது ஏதோ ஒரு தூரத்துக்கு நடந்து போயிட்டு வர்றதுனாலயோ, ஒரு தண்ணீரிலே மூழ்கிறதுனாலயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. இது எப்படி கொடுக்கிறார் ஆண்டவர்? இலவசமாய். அடுத்தது அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். அப்ப கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு என்ன என்றால் என்ன? அவர் மீட்பதற்காகவே, ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இது எந்த கிரியைகளினாலும் இதை அடைய முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தின் 2வது பகுதியை நான் வாசிக்கிறேன். பாருங்க. தாம் நீதி உள்ளவரும், அவர் யாராம்? அவர் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனை கர்த்தர் என்ன செய்யறாரு? நீதிமானாய் மாற்றுகிறார். அவர் நீதி உள்ளவர். இயேசுவை ஜனங்களை மீட்பதற்காக அவருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உருவாக்கும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பினாரு. அந்த இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது அவன் என்னவா மாறுறானா? நீதிமானாக மாற்றப்படுகிறான். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் பாவம் அறியாத அவரை நமக்காகவா? சரி, அடுத்தது இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வருது. எல்லாரும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறார்கள். அவர்களே சொல்லுமா? எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. நம்மளும் விசுவாசிக்கிறோம்.
கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் இருக்கின்றவர்களும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக அவர் சொல்றார்கள், நாங்களும் தேவனை விசுவாசிக்கிறோம் சொல்றாங்க. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. வேறு மதத்தவர்களும் கூட அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிறார். ஆனால் இந்த விசுவாசம் எந்த விசுவாசம் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது என்றால், தயவுசெய்து வாசிக்கலாம். 1 யோவான் நிருபம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 யோவான் 3:7-8. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். யோவான் எப்படி ஆரம்பிக்கிறாரு? பிள்ளைகளே, சொந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறது போல. ஏனென்றால் சபை என்பது ஒரு குடும்பம். அப்போ அந்த குடும்பத்துல இந்த யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நீதியை செய்கிறவன் நீதிமானாக ஒருத்தன் நான் விசுவாசிச்சேன், நான் நீதிமானா மாறிட்டேன்றவன் அடுத்தது என்ன செய்வான்னா, அவன் நீதியின் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டவன் நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானாக்கப்பட்ட பிறகு அவன் செய்கிற காரியம், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். சரி, அடுத்த வார்த்தை பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள் என்று அல்ல. யார் விசுவாசிக்கிறார்கள் என்றால், நீதியை செய்கிறவன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவர்கள் தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதுல நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக நான் சொல்றேன், இதுக்கு அநேகர் எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், விசுவாசிட்டு வெளியே போய் நீதியின் கிரியைகளை செய்யாமல் விடுகிற அநேகர் இருக்காங்க. அவர்களை வேதம் நீதிமான் என்று கருதவில்லை, பரலோகம் அப்படி பார்க்கவில்லை. அதை புரிந்து கொள்ளும். இப்போ 6ஆம் அதிகாரம், நோவா நீதிமானா இருந்தானா எந்த காலத்துல அப்படின்னா 13வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி எப்படி இருக்கிறது? கொடுமையினால் நிறைந்திருக்குது. கொடுமை. அங்கே ஒரு நியாயமும் இல்லை, ஒரு நீதியும் இல்லை, எல்லா அநியாயம் காணப்படுகிறது. ஆனால் அந்த இடத்திலே நோவா நீதிமானா இருந்தான் என்றால், நோவா தேவனுடைய நீதியை அவன் என்ன செய்கிறான்? நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான். இதை புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். உலகம் முழுவதும் அநியாயம் தாங்க காணப்படுகிறது. உலகம் முழுவதும் லஞ்சம் இருக்குது. உலகம் முழுவதும் கீழ்ப்படியாமை இருக்கிறது. உலகம் முழுவதும் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மற்ற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நோவா அப்படி அல்ல. தேவனை விசுவாசித்தான், நீதியின் கிரியையை அவன் செய்தான். ஆகவே அவன் என்னவா மாறினான்? நீதிமானாய். நீதியின் கிரியை செய்யாமல் நான் நீதிமான் என்று நான பேரை ஒட்டிக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில நாம் நீதிமானாய் இருக்க முடியாது. அதனால்தான் யோபு, நோவா, தானியேலை குறித்து எசேக்கியேலை நம்ம பார்க்கிறோம். இயேசு அவனுடைய பெயரை சொல்லுகிறார். காலை வெள்ள சாதாரண காரியம் இல்ல. நீதிமானாய் உலகம் முழுவதும் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக இருக்கும்போது நீதியின் கிரியையை செய்தவனாயிருந்தான். 2வது பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் அடுத்தது உத்தமனுமாயிருந்தான் என்று படிக்கிறோம். உத்தமன், அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தான், மனிதர்களுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான். இரண்டும் வேறு வேறு வார்த்தை. தேவனுக்கு முன்பாக நீதிமான்க, ஆனால் மனிதனுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் இருந்தான். ஆங்கிலத்துல பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாதவனாக இருந்தான். பிளேம்லெஸ். இந்த 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 உத்தமன் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில இருக்கின்ற அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நான் படித்தேன். அந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், முழுமையான, அதுக்கு யாத்ராகம புஸ்தகத்துல இந்த 12வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 12ல பாருங்க. சரி, இங்க வாசிக்கலாம். அது சரியா? லேவியராகம புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1:3. லேவியராகமம் 1:3. பாருங்க, பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானார். பழுதற்ற. 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இருக்குது. பழுதற்ற. அப்போ குற்றமற்றவன் அல்லது
உத்தமன் என்ற வார்த்தை பழுதற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழுதற்றவன். இப்போ பழுதற்றவன் என்ற வார்த்தையோட வந்த உடனே நாம் என்ன நினைப்போம்? அவன் பாவமே செய்யாதவன் என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் உடனே என்ன நம்ம நினைப்போம்? அவன் பாவமே செஞ்சிருக்க மாட்டான் இருக்குது. சாலமோன் ஜெபிக்கும் போது பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லையே என்று ஆண்டவரை நோக்கி. அப்போ ரோமர் 3 சொல்லுங்க, எல்லாரும் பாவம் செய்தார்கள். அப்போ எல்லாரும் பாவம் செய்தார்கள், பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லையே. அப்ப இப்படி இவனை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் உத்தமனாக இருந்தான் என்றால் இயேசுவை குறித்து மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உத்தமன் என்ற இந்த வார்த்தையிலிருந்து நான் சொல்லுகிற காரியம், பூமி முழுவதும் சீர்கெட்டதா இருந்தது. சீர் என்றால் ஒழுங்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இந்த பூமி முழுவதும் அந்த நாட்களிலே ஒழுங்கற்றவர்களா இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் ஒழுங்கு எதுன்று தெரியும். ஆனால் அந்த ஒழுங்கை மீறுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார். ஆனால் இவன் என்ன செய்தான் என்றால் ஒழுங்குக்கு உட்பட்டவனா இருந்தான். டிசிப்ளின் என்ற வார்த்தை டிசைபிள்ஷிப் என்ற வார்த்தை, டிசைபிள் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொல்கிறார். சீஷன், அவன் ஒழுங்குக்குட்பட்டவனாக இருக்கின்றான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விசுவாசிகளாக்குங்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்கிறார் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறார். ஒரு ஒழுங்குக்குட்பட்டவனாய். நோவா தேவனை விசுவாசித்தான், எல்லாம் ஒரு ஆர்டரா செய்ய ஆரம்பிக்கிறான். உலகம் அந்த ஆர்டரை, ஒழுங்கை மீறுகிறார்கள், சட்டத்தை மீறுகிறார்கள். ஆனால் இவன் எல்லாவற்றையும் செய்தால் எப்படிதான் செய்வான்? ஒழுங்குக்குட்பட்டு செய்வான். சட்டத்தின் அடிப்படையிலே அவன் நிறைவேற்றுகிறவனா இருந்தான். ஒழுக்கக்கேடுகள் இருக்கிறது, ஆனால் இவன் ஒழுங்கானவனாக அவன் காணப்பட சீர்கேடு இருந்தது. அடுத்தது, பூமி முழுவதும் கொடுமையினால் இறைந்தது. கொடுமைன்னா என்னங்க? இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? அநியாயங்கள் இருந்தது, அக்கிரமங்கள் இருந்தது, ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள், கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதுக்கு காரணம் நான் இதை யோசிச்சு பார்த்தேன். எப்பொழுது ஒரு மனிதன் தேவனோடு கூட சமாதானம் இல்லை, தேவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்குதோ, அவர்களால் மற்றவர்களோடு கூட சமாதானமா என்ன செய்யவே இருக்க முடியாது, முடியவே முடியாது. பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. நேற்றைய 2 நாட்களாக இந்த நியூஸ்ல வர சில காரியங்களை நான் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். நேற்றைய தினத்துல எல்லாம் தூங்கவே முடியல. காலையில 3 மணி வரைக்கும் தூங்க முடியவில்லை. அநேக செய்திகள் என்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. பூமி முழு பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆனால் தேவனோடு கூட சமாதானம் இல்ல. தேவனோடு கூட சமாதானம் இல்ல. அவர்கள் அந்த காரியங்களை பார்த்தால் அவ்வளவு கொடுமையா இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனா சமாதானம் இல்ல. காரணம் என்னன்னா தேவன் இல்ல. பூமி முழுவதும் கொடுமையினால் என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். பூமி முழுவதும் கொடுமையினால் சீர்கெட்டதா இருந்தது. அடுத்தது இன்னொரு இடத்த சொல்றாரு, அது கொடுமை உள்ளதா இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அதுக்கு நான் இன்னொரு வசனத்தை நான் அதை சொல்ல விரும்புறேன். பாருங்க, தீத்துவின் நிருபம் வாசிங்க. தீத்துவின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் 1 வாசிக்கலாமா? துரைத்தனங்களுக்கும் பாருங்க, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நம்ம கொடுமையா இருக்கிறது என்று சொன்னா அந்த வார்த்தை தான் துரைத்தனங்கள். துரைத்தனம்னா ஆளுகை செய்கிறவர்களுக்கு அந்த அதிகாரம் என்ற காரியம் எல்லா இடத்துல இருக்கு. குடும்பம் என்ற நிலையில இருக்கு. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி ஆர்டர் இருக்கு. சமுதாயத்திலே அதிகாரங்களை தேவன் தான் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார், ஆளுகை செய்கிறார். அவங்க என்ன செய்யறாங்களாம்? ஆளுகை செய்கிறவர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கொடுமை என்ற வார்த்தை எப்படி வருதுன்னா, அவங்க யாருமே என்ன செய்யறது இல்ல. அதெல்லாம் இந்த காலத்துல கீழ்ப்படியணுமா, இவனுக்கு கீழ்ப்படிறதுக்கு நான் யாரு என்ற நிலையில கீழ்ப்படிதல் இல்லை. அடுத்தது வாசிக்கலாம். அடங்கி இருக்கவும். இதெல்லாம் முடியுமா? இன்றைக்கு உண்மையான விசுவாசி என்ன செய்வாரு? அடங்கி இருப்பார். அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கவும் வாசிங்கள். பாருங்க, அடுத்தது இந்த அடங்கி இருக்க முடியல, அந்த தவறை கடித்து கொண்டால் அல்லது அந்த காரியத்தை அவர்களை தூஷிக்கிறவர்களாக என்னதுங்க? இதுதாங்க அன்றைக்கு இருந்த காரியம்.
கொடுமையினால் நிறைந்திருந்ததுன்னா இன்றைக்கு அதுதான். ஒருவரை ஒருவர் தூஷிக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாம் சமூக வலைதளங்களிலே என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, ஒருவரை ஒருவர், எந்த சீக்கிரட்டும் இல்லை, அதெல்லாம் கொண்டு வந்து உடைச்சு விடுறாங்க. எல்லாருக்கும் தெரியட்டும். தூஷிக்கள். அடுத்தது அந்த தூஷித்தாலும் அவளுடைய அடங்கல, அந்த கோபம், அந்த ஆதங்கம் அடங்கல. அடுத்தது என்ன போறாங்க, சண்டை இடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பூமி முழுவதும் அப்படித்தான் இருந்தது, இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அடுத்தது பொறுமை உள்ளவர்களாய் என்று படி. இன்றைக்கு பொறுமையே இல்லை. உடனடியாக எனக்கு வேணும்னா உடனே வேண்டும். பொறுமையற்றவர்களாக இருந்தார். அடுத்தது மனுஷனுக்கு சாந்த குணத்தை காண்பிப்பதற்கு பதிலாக கோபத்தை, வைராக்கியத்தை, பகையை, எரிச்சலை காண்பிக்கிறவர்களாக இருந்தார். இதுதாங்க அந்த நாட்டில் பூமி முழுவதும் எப்படி இருந்துச்சான், கொடுமை. ஆனால் இவன் எப்படி இருந்தான்? ஆரம்பத்துல இருந்து நம்ம படிக்கும் போது அந்த முதல் வசனத்தை போடுங்க. நோவாவை குறித்து நம்ம படிக்கிறோம். அதை தீத்து 3:1. துரைத்தனங்களுக்கு, அதிகாரங்களுக்கு நோவா என்ன செய்து கொண்டிருந்தார்? கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார். எல்லாருக்கும் அவர் அடங்கி இருந்தார். சகலவிதமான நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார். அடுத்த வசனம், ஒருவரையும் தூஷிக்கவில்லை. நோவா சும்மா ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை, நோவாவுக்கு கிருபை கிடைச்சது, எனக்கு கிருபை கிடைக்கும் நான் கேட்க முடியுமா? இதெல்லாம் செஞ்சுட்டு ஒருவனையும் தூஷியாமலும், அடுத்தது சண்டை பண்ணாமலும், பொறுமை உள்ளவர்களுமாய் எல்லா மனுஷருக்கும் எதை காண்பிச்சாராம்? சாந்த குணத்தை காண்பிக்கிறவனாக இருந்தார். சும்மா இல்லைங்க, எல்லாரும் அழியிறாங்க, ஒரே ஒருவனை தப்ப விடுகிறார் என்றால் இந்த குவாலிபிகேஷன், இந்த தகுதிகள் நோவாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவன் குற்றமற்றவனாய் இருந்தான். அதுதான் சொல்லி, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும், இரண்டாவது அவன் எப்படி இருந்தானா, உத்தமனுமாயிருந்தான். மூன்றாவது குறிப்புக்கு வருவோம். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். மூன்றாவது, தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நாம என்ன நினைக்கிறோம், தேவனோட சஞ்சரித்தல் என்றால் இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருப்பது, இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருப்பது. அதெல்லாம் தேவைதான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று தானியேல், இதெல்லாம் நடந்துக்கிறதா. ஆனால் இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இப்படிலாம் இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க வேண்டும், எல்லாம் நல்லதுதான். இன்னும் சில காரியங்கள் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன். இந்த தேவனோடு கூட சஞ்சரித்தல், தேவனோடு கூட, தமிழ்ல படிக்கும்போது தேவனோடு கூட சஞ்சரித்து, ஆங்கிலத்துல படிக்கும்போது தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவன் இப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தான் என்றால், ஏனோக்கு தான் இவனுக்கு ரோல் மாடல். ஏனோக்கு 300 வருஷம் என்ன செஞ்சுட்டே இருந்தார்? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு கூட நடக்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான். சரி, உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படி நடந்தாங்க அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1ஆம் சங்கீதம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். உலகத்தார் எல்லாம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்தார்கள். ஆனால் இந்த நோவா தேவனுடைய ஆலோசனையில் நடந்தார். ஒரு சொல்லுவோமா? ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையில யாருடைய ஆலோசனையில் நாம் நடக்கின்றோம்? நம்ம ஒரு காரியங்களை செய்கிறோம் என்றால் ஏதோ ஒரு ஆலோசனை என்ன செய்கிறது? நமக்கு வருகிறது. யாருடைய ஆலோசனையில் நாம் நடக்கின்றோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறோமா? இங்கே கடந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த காரியத்தை நான் சொன்னேன். 2 மனிதர்களை நடந்த வழிகளை குறித்து 2 மனிதர்களை குறித்து சொன்னேன். ஒன்று அகசியா என்கின்ற ராஜா. வாசிக்கலாம், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால அதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆவது அதிகாரம் 26, 27 வசனங்கள்ல, அகசியா ராஜாவாகிற போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அகசியா, இந்த அகசியா யாருன்னா தாவீதின் சந்ததியிலே வருகிறவன். இந்த அகசியா ராஜாவை குறித்து சொல்லிவிட்டு 26ல 27ல சொல்றாரு, அவன் ஆகாபுடைய வீட்டாரின் வழியில் என்ன செய்தானா? நடந்தான். என்னங்க, யாருடைய வழியில நடக்கிறான்? ஆகாபுடைய வீட்டாரின் வழியிலே நடந்தான். இவன் குடும்பம் என்ன குடும்பம்னா, தாவீதின் சந்ததியில, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்த தாவீதின் சந்ததியில வாழ்ந்தான். ஆனா இவன் எப்படி நடக்கிறான்னா, ஆகாபுடைய வீட்டாரின் வழியிலே. சரி, ஆகாபுடைய வீட்டாரின் வழியே என்றால் என்ன அப்படின்னா, முதல்ல ஆகாபுடைய அந்த சரித்திரத்தை நீங்கள் படிப்பீர்கள். 16வது 1 ராஜாக்கள் 16ல இருந்து இருக்கு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஆகாப் செய்த முதல் தவறு என்னன்னா, சீதோனியர்களின் ராஜாவாக்கிய ஏத்பாகாலுடைய மகளை என்ன செய்யறான்? அவன் திருமணம் செய்கிறான். ஃபர்ஸ்ட் காரியம் அங்கதான். தேவனுடைய
வார்த்தைக்கு விரோதமாக தவறான திருமண உறவை அவன் ஏற்படுத்துகிறான். தவறான திருமண உறவை ஏற்படுத்துகிறான். இரண்டாவது, அந்த ஏசபேல் வந்துடுறா. வந்த உடனே அவன் செய்கிற அடுத்த காரியம், இஸ்ரவேல் தேசம் எங்கும் பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறார். தேவனை விட்டுட்டாங்க. இஸ்ரவேல் முழுவதும் ஜனங்கள் பாகாலை ஆராதிக்க ஆரம்பிக்கின்றார். அடுத்தது, இந்த ஆகாப் செய்த அடுத்த காரியம், தேவனுடைய தீர்க்க தரிசிகளை அவன் கொலை செய்தவனா இருந்தான். எலியா சொல்றான், எல்லாரையும் கொண்டுட்டான் இந்த ஆகாபு, நான் ஒருத்த மாத்திரம் தான் என்ன செய்கிறேன், மீதியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த இந்த ஆகாபின் வழியே நடந்தான் என்று இந்த அகசியாவை குறித்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவன் தீர்க்க தரிசிகளை, தேவனுடைய மனிதர்களை கொலை செய்கிறவனா இருக்கிறான். அதே காரியத்தை இந்த அகசியா செய்கிறான். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அகசியா யாரை திருமணம் செய்கிறார் என்றால், இந்த ஏசபேலின் மகளாகிய அத்தாலியாலை திருமணம் செய்கிறார். பாத்தீங்களா, அந்த அகசியா ஆகாபுடைய வீட்டாரின் வழியில் நடந்தான் என்று சொல்லப்படுது. இரண்டாவது, பாகாலை இங்க என்ன செய்யறான், அங்கே கொண்டு வந்து எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் இருக்கு, அந்த இடத்திலே பாகாலை ஆராதிக்கிறவர்கள் இந்த அத்தாலியால் அதை கொண்டு வருகிறார். மூன்றாவது, அவன் அங்கே தீர்க்கதரிசியை கொன்றான். இந்த அகசியா என்ன தெரியுமா செஞ்சான், தன்னுடைய சகோதரர்களை கொலை செய்கிறான். சரித்திரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு கொள்ளுங்க. எல்லா சகோதரர்களையும் என்ன செய்யறான், கொலை செய்கிறவனா. வசனம் சொல்லுகிறது, இந்த அகசியா தேவனுடைய வழிகளில் நடக்கல. யாருடைய வழியில் நடந்தான், ஆகாபுடைய வழியில் அவன் என்ன செய்தான், நடந்தான் என்று சொல்லப்படும். ஆனால் 2 ராஜாக்கள்ல இன்னொரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம், யோசியா என்ற மனிதன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 ராஜாக்கள் 22:1-2. யோசியா ராஜாவாகிற போது என்று நாம் படிக்கிறோம். 8 வயசுங்க அவனுக்கு. 2வது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான் என்று சொல்லப்படுது. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பார்வையில் செம்மையானதை செய்து நடக்கிறது. தினந்தோறும் நம்ம நடந்துட்டு தான் இருக்கோம், காலையில கூட நடந்துதான் வந்தோம். அந்த நடக்கையை குறித்து சொல்லவில்லை. நாம் தேவனுடைய பார்வையில் செம்மையானவைகளை செய்கிறோமா, அதுதான் ரொம்ப மிக மிக முக்கியமா இருக்கு. உலகத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு எதிராக நடந்தார்கள். ஆனால் இவன் ஒருவன் தேவனோடு கூட நடக்கின்றவனாக இருந்தான். அதனால்தான் 119ஆம் சங்கீதம் 1-3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கி. 3வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர் வழிகளில் என்ன செய்யறாங்க, நடக்கிறார்கள். இந்த காலையில் உங்களை பார்த்து திரள் கூட்டமான ஜனங்கள் எப்படி நடக்கிறாங்களோ பரவாயில்ல, ஆனால் ஒரு சிறு கூட்டம் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அவர்கள் வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நோவா அநியாயம் செய்யவில்லைங்க, அவன் தேவனோடு கூட நடந்தான். அவர்கள் அவருடைய வழிகளில் என்ன செய்யறாங்க, நடத்த. இப்படி நாம நடக்கும்போது சில நேரங்களில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் 23ஆம் சங்கீதம் 3வது சொல்கிறது, அவர் நம்மை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறாரா, நடத்து. மனமறிய தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை அல்ல, கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பராக வைத்து செயல்படுகிறவர்களை அவர் நீதியின் பாதைகளில் அவர்களை என்ன செய்கிறார், ஆண்டவர் நடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார் நீதியின் பாதையில. இப்ப படிக்கலாம். இந்த காரியங்களை செய்த பிறகு பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 10வது வசனம் சொல்கிறது, நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். எனக்கு இது படிக்கும் போது திரும்பவும் கடந்த வாரத்தையே சொன்னேன், இந்த நோவா எத்தனாவது வயதிலே இந்த பிள்ளைகளை பெற்றான் என்றால் 500வது வயதில என்ன செய்கிறான், இந்த பிள்ளைகளை பெறுகிறான். 500 வயது வரைக்கும் இந்த நீதியாய் நடந்தான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். அடுத்தது குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனால் 500 வயது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் என்கின்ற ஆசீர்வாதம் அவனுக்கு என்னவே இல்லை, கிடைக்கவே இல்லை. நாம என்ன நினைப்போம், தேவனுடைய வழிகளில் நடந்தோம். சிலர் சொல்றாங்க, நாங்க இவ்வளவு காலம் தேவனுடைய வழிகளில் நடந்தோம், ஒன்றும் நடக்கவில்லை, ஆகவே உலகத்தாரை போல நாங்களும் என்ன செய்கிறோம், எங்களுடைய வழிகளை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த நோவா என்ன நன்மையும் அவருடைய வாழ்க்கையில வரவில்லை. 500 வயது வரைக்கும் அமைதியாய் காத்துக் கொண்டிருக்கிறான். அதாங்க நீதிமான், அதான் நீதிமான், காத்துக்கொண்டே இருக்கிறான். அதனால்தான் சகரியாவை குறித்து சொல்லும் போது, எலிசபெத்தை அவர்கள் தேவனிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் எப்படி இருந்தாங்களாம், குற்றமற்றவர்களாய் அவர்கள் இருந்தார். அவர்களுக்கு என்ன இல்ல, பிள்ளைகள் இல்லை. சில நேரங்களிலே நாம் தேவனுக்கு முன்பாக நீதியாய், நியாயமாய், நேர்மையாய் நடக்கும் போது
இந்த உலகத்தின் ஜனங்கள் அனுபவிக்கிற சில நன்மைகள் கால தாமதமாகும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கால தாமதமாகும். ஆனால் இங்கே நான் படிக்கும் போது பார்க்கிற காரியம் என்னன்னா, தேவன் அதினதின் காலத்திலே மிக நேர்த்தியாய் சகல காரியங்களை என்ன செய்கிறார். ஆனால் அவர் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு நீங்கள் பழுகி பிறகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆதாமை ஆசீர்வதித்த தேவன் இந்த நோவாவுக்கு ஏங்க இவ்வளவு காலம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல? இந்த காலையில நீங்கள் கூட, ஆண்டவரே இவ்வளவு நான் தேடுகிறேன், ஏன் இன்னும் அந்த நன்மையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கூட பிள்ளை என்ற நிலையில மாத்திரம் இல்ல, உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அடிப்படை காரியங்கள் ஒருவேளை குறைவாய் இருக்கலாம், ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தொடர்ந்து தேவனை விசுவாசிங்கள். அவர் தமது நேரத்திலே பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். ஏற்ற வேளையிலே கர்த்தர் தமது நன்மையை, அதான் சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பல நன்மைகள் குறைவுடும்னா ஒரு நன்மையும் என்ன செய்யாது. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்திலே அது அற்புதமாக இருக்கும். அதற்கு இவன் பொறுமையாக என்ன செய்கிறான். இன்றைக்கு அநேகருக்கு பொறுமை இல்லை. யார் பொறுமையா இருக்க முடியும் என்றால், இப்ப பாருங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி நம்புவான்னா, அவனுடைய கடந்த கால அனுபவங்களை அவன் அறிந்து வைத்திருக்கும் போது அவனுக்காக என்ன செய்வான்? காத்திருப்பான், பொறுமையா இருக்கும். அப்போ யார் பொறுமையற்றவர்களாய் செயல்படுகிறார்கள் என்றால், தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்தேன்னு சொல்றாங்க, ஆனா தேவனோடு கூட பழகாதவர்கள், தேவனோடு கூட உறவாடாதவர்கள், தேவனை பற்றிய புரிதல் அற்றவர்கள். அந்த உறவிலிருந்து வருகின்ற காரியங்களை நான் சொல்லுகிறேன். எழுத்தின் அறிவு எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் உறவிலிருந்து தேவன் நம்பிக்கைக்குரியவர். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று யாரெல்லாம் தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் தமது நேரத்திலே தமது கிரியைகளை நடத்துகிறார். அதான் ஆபிரகாம் கிட்ட நம்ம படிக்கிறோம். தேவன் குறித்த காலத்திலே சாரால் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். தேவன் எல்லாவற்றையும் குறித்திருக்கிறவர். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. எனக்கு அநேக நேரங்களில் நம்ம புரியலைங்க. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய டைமிங்ல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, தேவன் குறித்த, நாமளா தேவனை அறியாமலே இருந்தாலும் தேவன் குறித்த நேரங்களில காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா பயத்தோடு கூட நான் இதை சொல்லுகிறேன். இதை அறிந்து இருக்கிறதுனால தாழ்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் எடுக்கின்ற முடிவுகளாக இருக்கலாம், ஆனால் தேவன் குறித்த நேரம் அது. அதனாலதான் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு பெயரிடுகிறாராம் ஆண்டவர். சொல்லுவோமா? அந்த பெயரை தான் நாம என்ன செய்யறோம், எங்கே வைக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி என்ன செஞ்சிருக்கேன். எப்பங்க பெயரிடுவதற்கு முன்பதாக, அவன் பிள்ளை கருவிலே உருவாவதற்கு முன்பதாக அவனுக்கு பெயரிடுகிற கர்த்தர், அவனை அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுவோமா? கோரேஸ் பிறக்கவே இல்லைங்க, அவன் தாத்தா கூட பிறக்கல. ஆனால் கோரேசை குறித்து ஏசியா தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அந்த சந்ததியை இன்னும் உருவாக்கவில்லை. அவர்கள் பெர்ஷிய தேசத்திலே அந்த ராஜ்யபாரத்துக்கே அவர்கள் வரவில்லை. அந்த சந்ததி, அந்த பெர்ஷிய தேசத்தின் ராஜ்யபார், இன்றைக்கு இருக்கிற ஈரான் தேசத்தை தான் சொல்லுகிறேன். அந்த சந்ததியை வரவில்லை, ராஜ்யபாரத்துக்கு ஆளுகைக்கு வரவில்லை. ஆனால் தேவன் கோரேசை குறித்து பேசுகிறார். ஏறக்குறைய 150 வருடங்களுக்கு பிறகு அவன் பிறக்கின்றான். கால வெள்ள நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவருங்க. நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவர். அவருடைய ஞானம் ரொம்ப பெரியது. அதனால்தான் அவரை ஆராதிக்கும் போது இதை புரிந்து நாம செயல்படணும். ஆகவே இந்த இடத்துல நாம் படிக்கிறோம், 500 வயது வரைக்கும் காத்திருந்தான். இதே காரியம் தான் ஏனோக்கை குறித்து சொல்லுது. அவன் அந்த 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் என்ன செய்தானா. ஒரு சிலர் சொல்றாங்க, அப்ப தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுக்கு குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டு போயிடுறாங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்க என்ன தேவையில்லையா, குடும்ப வாழ்க்கை தேவை. ஆகவே தனிமையா இருப்பது நல்லது என்று போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தனிமையா இருப்பது நல்லது. ஏனோக்கு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டது. அந்த நாட்களில் அவன் குடும்ப வாழ்க்கை செய்து பிள்ளைகளை அவன் என்ன செய்திருக்கிறான், பெற்றெடுத்திருக்கு. அதனால்தான் மல்கியால சொல்கிறார், தேவ பக்தி உள்ளை அவர் ஏன் ஒருவனை படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அப்போ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆகவே அவன்
அவன் இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் இருந்தான். அதேதான் இங்க சொல்லப்படுகிறது, சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 500 வருடங்களுக்கு பிறகு இந்த சேம்காம் யாப்பேத் பெற்றார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டு திரும்பவும் திரும்பவும் வருகிறது. சீர்கெட்டதா இருந்தது. இன்றைக்கு இருக்கிற அதே நிலைதாங்க அன்றைக்கு இருந்தது. இதை விட கொடுமையான நிலை இன்னும் ஆண்டவர் தேவன் இங்க அழிக்கல. சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பார்க்கிறார். அடுத்த வார்த்தை பாருங்க. தேவன் பூமியை என்ன செய்தாராம்? பார்த்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். நன்மை செய்கிறவனையும் பார்க்கிறார். தேவனை தேடுகிறவன் ஒருவன் இருக்கிறானான்னு பாக்குறாரு. நடக்கின்ற கொடுமைகள் எல்லாம் பார்க்கிறார். ஒரு சிலர் கடந்த வாரத்துல நடந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இவ்வளவு கொடுமை நடக்குது, இவ்வளவு அநியாயம் நடக்குது, அதெல்லாம் பாக்குறாரா? கேட்கிறாரு. பாக்குறாரா? ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் பூமியை பார்த்தார். ஆனா அமைதியா இருக்கிறாரு. அதனாலதான் நாள் குறிச்சிட்டாருல அவரு, அவருடைய நேரம் வரைக்கும். அவர் பாருங்க, சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். 13வது வசனம் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தேவன் இப்பதான் யாரை பார்த்து பேசுறாரு? நோவாவை பார்த்து பேசுகிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோவாவை பார்த்து பேசவில்லை. சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், தேவனுடைய வழிகளில் நடந்தான். இப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். இங்கதாங்க 13வது வசனத்துலதான், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி. யார் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார்கள், யார் தேவனை விசுவாசித்து நீதிமானாய் வாழ தன்னை அர்ப்பணிக்கிறான், யார் நீதியின் கிரியைகளை செய்கிறார்களோ, தேவனோடு யார் உறவாடுகிறார்களோ, அவர்களோடு கூட தேவன் நிச்சயமாக பேசுவார். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் பேசாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் இன்றைக்கு அநேகர் என்னோடு கூட தேவன் பேசல. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த 3 காரியங்களை தயவு செய்து அனுபவமாக்குங்கள். தேவன் உன்னோடு கூட பேசுவார். தேவன் உன்னோடு கூட பேசுவார். இன்றைக்கு வேதத்திலிருந்து நான் பேசுகிறேன். இதன் மூலமாகவும் தேவன் பேசுகிறார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தெளிவாக தேவனுடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்க முடியும். இதை நான் நம்புகிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா தாழ்மையோடும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். தேவன் நோவாவை நோக்கி, ரொம்ப அற்புதமான கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, யாக்கோபோடு பேசினார். இன்றைக்கு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், அந்த 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 கைடன்ஸ் எல்லாம், அந்த நாட்கள் நிறைவடைந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். நானும் ஒரு பெரிய போதகர், அந்த காலங்கள் முடிந்து விட்டது என்று பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தின் முடிவில லாட்ஜ்ல அவரை சந்தித்தேன். இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து சொன்ன, ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவ்வளவு 1.5 மணி நேரம் திரளான ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நான் மிகுந்த வேதனையோடு கூட அவர் சொன்னேன், இல்ல அந்த காலம் நிறைவடையவில்லை, இன்னும் அந்த காலம் இருக்கிறது. எதை குறித்த 2 வசனங்களை சொன்னேன், என்னுடைய 2 அனுபவங்களை சொன்னேன். என் முதுகுல தட்டி கொடுத்துட்டு இட்ஸ் ஃப்ரம் காட் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பெரிய தேவ மனிதன், அவரை நான் மதிக்கிறேன். ஆனால் அந்த ஏரியால அவங்களுக்கு புரிதல் இல்லை. இன்றைக்கு தேவன் மனிதர்களோடு அப்படி பேசுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் தேவன் மனிதர்களோடு கூட பேசுகிறார். தேவனோடு யார் சஞ்சரிக்கின்றார்களோ, தேவனோடு கூட நடக்க தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ, அவர்களோடு கூட தேவன் பேசுகிறார். இந்த காலையில் இந்த விருப்பம், இன்றைக்கு மனிதர்கள் பேசணும்னு நினைக்கிறோம். அவன் என்னோடு கூட பேச மாட்டானா, இவங்க என்னோடு கூட பேச என்று நம்ம நினைக்கிறோம். தேவன் மனிதர்களோடு கூட பேசுகிறார். அது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அந்த அனுபவத்தை வாஞ்சியுங்கள். அந்த அனுபவத்தை தேவன் மனிதர்களோடு கூட, தேவன் நோவாவை நோக்கி. இப்போ தேவன் சீர்கெட்டதா இருக்கிறது, இந்த பூமி மனஸ்தாபப்படுகிறார், அது அவருக்கு விசனமாய் இருக்கிறது. ஆனா ஒரே ஒருத்த மனுஷன் இருக்கான், அவன் நீதிமான், உத்தமன், அவரோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருக்கிறான். இப்பொழுது 13வது வசனத்துல நாம பார்க்கிறோம், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அப்போ பாருங்க, ஆண்டவர் எதையாவது செய்வதற்கு முன்பதாக தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாம எதையும் என்ன செய்யறது இல்ல, செய்யறதே இல்ல. நோவா தீர்க்கதரிசின்னு எங்கேயும் சொல்லலைங்க. ஆனா நோவாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்றார், பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட என்ன செய்வேன், அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். பூமியோடு அழித்து போடுவேன், பூமியோடு அழித்து போடுவேன். தேவன் மனிதர்களோடு கூட என்ன செய்யறாங்க, பேசுகிறவராய் இருக்கிறார். அடுத்த காரியம்,
இப்போ 14வது வசனத்துல இருந்து தேவனுக்காக கிரியை செய்யும் ஒரு உண்மை உள்ள மனிதனாக இருக்கின்றான். தேவனுக்கு இப்போ அவருடைய திட்டத்தை, நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி விட்டார். இப்ப நோவா என்ன செய்ய வேண்டும்? எப்போதுமே ஆண்டவர் அதான் சொல்லுவார். நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கும்போது என்ன திட்டம் என்பதை சொல்லுவார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். இதே காரியம் தான் நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்போடு கூட திரள் அவங்க வீட்டுல 12 பிள்ளைகள். யார் வீட்டுல? யாக்கோபு வீட்டுல 10 பேரு அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து 37ஆம் அதிகாரம் யாதியாகமத்துல படிச்சு பாத்தீங்கன்னா 10 பேருடைய வாழ்க்கை தேவனுக்கு எதிராக இருந்தது. பென்யமீனை குறித்து சொல்லப்படவில்லை. 10 பேருடைய சகோதரர்கள் 10 பேர் பிரச்சனை. ரூபனை குறித்து தெரியும், சிமியோனும் லேவியும் செய்த காரியங்கள் தெரியும், யூதாவினுடைய காரியங்கள் எல்லாமே பிரச்சனை. ஆனா யோசேப்பு அவங்க அப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாய், கீழ்ப்படுகிற பிள்ளையாய் இருந்தார். தேவன் யாரோடு பேசுகிறார்? யோசேப்போடு பேசுகிறார். சாமுவேல் அடிக்கடி சொல்றதுதான், திரும்பியும் சொல்றேன், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல முழுவதும் பாவம், முழுவதும் அங்கே அந்த அந்த ஆலயத்துல உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று சாமுவேல் எடுத்து தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். யார் தன்னை பரிசுத்தமாக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே வாழ தன்னை அர்ப்பணிக்க விரும்புகிறார்களோ அவளை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன செய்தாராம்? கண்ணோக்கி பார்த்தார் என்று கடந்த வார்த்தை நமக்கு தெரியும். ஆகவே இந்த கால கர்த்தர் பார்க்கிறாருங்க, நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப இங்கே ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்? தேவனுக்காக வேறு பிரிந்து வாழ்கிறவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். சரி, இப்போ ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்கின்றார். இந்த அதிகாரம் நமக்கு தெரிஞ்சதுனால நான் அந்த குறிப்புகளை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். பெரிய திட்டம் என்னன்னா, கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேடையை உண்டாக்கு. என்ன மரத்துல செய்யணும்னு சொல்றாரு. அடுத்தது அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணு. அடுத்தது அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. ஏன்னா வாட்டர் ப்ரூஃபா இருக்கணுமா. ஏன்னா எதை அனுப்ப போறாரு? மழையே அந்த நாட்கள் இல்ல, பனிதான் பெய்து கொண்டிருந்தது. ஆனா இதெல்லாம் இந்த நோவாவுக்கு வித்தியாசமா இருந்திருக்கு. அதுக்கு உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு, வாட்டர் ப்ரூஃப் பண்ணு அப்படின்றாரு. அறைகளை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். ஒரு ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார், ஏறக்குரிய 1,25,000 உயிரினங்கள் இருக்குதான். எவ்வளவு உயிரினங்கள் இருக்குது? 1,25,000 உயிரினம். எல்லாமே யானை மாதிரி இருக்காது, எல்லாம் யானை சைஸ்ல ஒட்டகச்சிவிங்கி போல இருக்காது. பெரிய பெரிய காரியங்கள் இருக்கு. சின்ன சின்ன பூச்சிகள், ஈக்கள், ஊர்வன, அப்படி பல 1,25,000 இருக்குன்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனையும் எதுல அக்கமடேட் பண்ணணும்? இந்த பேழைக்குள்ள பண்ணணும். ஆகவே அது 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 எல்லாத்தையும் பாதுகாக்கணும்ன்றார். இப்ப அங்கே சொல்கிறார், அதை நீ பண்ண வேண்டிய விதமாவது சொல்றாரு. மெஷர்மெண்ட் கொடுக்க, என்ன மரத்துல செய்யணும்ன்றாரு. அதுக்கு அறைகளை உண்டாக்கணும்னு சொல்றாரு. அந்த மெஷர்மெண்ட்டை சொல்றாரு. அதை நான் இப்படி சொல்றேன், 450 அடி நீளம், 300 முழம் நீளம் இருக்கு. 450 அடி நீளமா இன்றைக்கு இருக்கிற மெஷர்மெண்ட்ல. 75 அடி அகலம், 45 அடி உயரம். 400 அடி அகலம் நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 மாடி கட்டடம் அளவுக்கு உயரம், 75 அடி. இது ரொம்ப 19 அடி தான் அகலம். கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கங்க, 75 அடி அகலம். இப்படி தேவனே மெஷர்மெண்ட் கொடுக்கிறாரு. எந்த மரத்தினால செய்யணும்ன்றாரு. அது 3 அடுக்குகள் இருக்கணும்ன்றாரு. அறைகளை உண்டாக்கு. சரி, இந்த அறைகள் எதுக்கு அப்படின்னா, ஒன்று நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் தங்க. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வருடம் 10 நாட்களுக்கு தேவையான, ஒரு வருடம் 10 நாள் 375 நாட்களுக்கு தேவையான ஆகாரத்தை சேமித்து வைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு? நோவாவும் அவனுடைய குடும்பத்தினர். அது மாத்திரம் இல்ல, 1,25,000, அது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றாங்க. இவ்வளவு உயிரினங்களுக்கு என்ன சேகரித்து வைக்க வேண்டும்? ஆகாரம். ஆகவே அறைகளை என்ன உருவாக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு அறை கொடுத்துருப்பாரு, எனக்கு தெரியல. எல்லாம் அந்தந்த அறைகளுக்கு கடந்து. இப்போ கொஞ்சம் யோசிப்பா, இதை நான் யோசித்து பார்த்தேன். 450 அடி அந்த நீளம். இவ்வளவு பெரிய பேழை உருவாக்க எத்தனை மரம் தேவைப்பட்டிருக்கும்? இது ஒரு வருடத்துல நடக்கிற காரியம் இல்ல, ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறா? இந்த நோவா. இப்ப நான் இது என்னுடைய கற்பனை, நிச்சயமா அப்படிதான் நடந்திருக்கும்.
இந்த மரத்தை நோவா என்ன செய்யல, தனியால கொண்டு வந்திருக்க முடியாது. ஏனென்றால் அப்பொழுதுதான் 500வது வயதுலதான் யார் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பிறகுறாங்க. அதுக்கு முன்பதாக 120 வருஷத்துக்கு முன்பதாக இந்த காரியங்களை சொல்லிவிடார். ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த ப்ராஜெக்டை யாருக்கு கொடுக்கிறார், இந்த நோவா. அப்ப இந்த நோவா தனி ஒரு மனிதனாக செய்திருக்க முடியாது. அப்ப இந்த திட்டத்தை அன்றைக்கு இருந்த ஜனங்களோடு கூட அவன் பேசியிருப்பான். இப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்ற பணம் தேவைப்பட்டிருக்கும், பணத்தை கொடுத்திருப்பாரு. ஆட்கள் தேவைப்பட்டிருப்பார்கள், ஆட்களை கொடுத்திருப்பாரு. இதை செய்வதற்கு ஞானத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நோவாவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார் என்றால் பணம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், வரும். ஆட்கள் வருவாங்க. அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கான தடைகள் இருக்கும், 1008 தடைகள் இருக்கும். ஆனால் அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு அந்த ஜனங்களை வைத்தே என்ன செஞ்சிருப்பாரு, அதை கட்ட ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். இப்ப கட்டி கொண்டு வருகிறார். இப்ப ஜனங்கள் கேட்பாங்க, என்னையா செய்யற அப்படின்னு. மழை வரப்போகிறது, மழைன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது, அதை விளக்கவும் இவனால் முடிந்திருக்காது. அப்ப என்ன சொல்வா, ஏனோக்குல இருந்து என்ன செஞ்சிட்டு இருப்பார், ஏனோக்கு சொன்ன வார்த்தை. எங்க தாத்தா இருக்கிறாரு, யாரு, மெத்துசலா. அவரு இப்பதான் தட்டி வச்சுட்டு என்ன செய்யறாரு, நடக்கிறாரு. இல்ல இப்ப அவருக்கு பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் சொல்லி இருப்பான், எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. எதையோ ஒன்றை நம்பி கொண்டு இருக்கிறாய், பைத்தியன்னு கூட என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லி கொண்டு இருந்திருப்பார்கள். ஏனோக்கு காணப்படாமல் போனான் என்று சொன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆச்சா, அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நோவா தன்னுடைய தரிசனத்தை அப்படியே செயல்படுத்தி கொண்டார். இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ எச்சரிப்பை பட்டான். இன்றைக்கும் தேவ எச்சரிப்பு. கடைசியா நான் இந்த வார்த்தையை சொல்லி, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஜலத்தினால் அழிக்கப்படுவதற்கு இரையாக வைக்கப்பட்டது, இன்றைக்கு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். அப்ப தேவ ஜனம் சேர்க்கப்பட்ட பிறகு இந்த பூமியில பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த பூமியிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது. இப்போ நோவா இந்த தரிசனத்தை, இந்த வார்த்தையை பெற்ற உடனே அவன் குடும்பம் நடத்தியிருக்கான், அவன் வேலைக்கு போயிருக்கணும், அவன் சம்பாதித்து இருக்கணும், எல்லாம் நடந்துட்டே இருக்கு. கூடவே எந்த வேலை நடந்துட்டு இருக்கு, வேலையை கட்டுற வேலை என்ன செஞ்சுட்டே இருக்குங்க, நடந்துட்டே இருக்குது. வேலையை கட்டுற வேலை நடந்துட்டே இருக்கு. இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், குடும்பம் இருக்குது, தேவைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. தேவனுடைய எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. தேவன் அதை திட்டம் பண்ணிட்டாரு. அன்றைக்கு எப்படி நோவாவுக்கு சொன்னாரோ அது போல வேதத்திலே அதை சொல்லி வச்சிருக்காரு. நான் இனி ஜலப்பிரளயத்தினால் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க அக்கினியினால், அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நோவா இந்த தரிசனத்தை பெற்ற ஒரே ஒரு நோக்கம் தாங்க, தேவன் கொடுத்த வேலை. அந்த வேலையிலேயே அவன் என்ன செய்கிறான், அவன் வேலைக்கு போயிருந்தாலும் அதுதான் அவனுடைய நோக்கம். அதுக்காகவே சம்பாதிக்கிறான். இன்னும் சொல்லணும்னா அதுக்காகவே சம்பாதிக்கிறான், அதுக்காகவே அவன் நேரங்களை செலவு செய்கிறான். காலையில் நாம இப்படி இருக்கோமா, நோவாவை போல நம்ம நீதிமான், நம்ம இந்த வசனத்தை கை கொள்றோம், வசனத்தை வாசிக்கிறோம், வாரம் பூரா வரும் இங்க. இப்ப இந்த நோவா அந்த தரிசனத்துக்காகவே வாழ்கிறான், அந்த தரிசனத்துக்காக. அதனால்தான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காகவே காத்திருந்தார். அதனால அவங்க பெரிய காரியத்தை எல்லாம் என்ன செய்யல, தேடல. கர்த்தர் கொடுத்தாருங்க, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா அவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக காத்திருந்தார். இந்த காலையில நம்ம எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்ல, எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா நோக்கம் பரலோகமா இருக்கட்டும், நோக்கம் தேவனுடைய ராஜ்யமா இருக்கட்டும், நோக்கம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாக காணப்படட்டும். இங்கே நோவாவுடைய எஞ்சியுள்ள காலம் முழுவதும் எப்பொழுது இந்த தரிசனத்தை பெற்றானோ, தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அதற்காகவே வாழ ஆரம்பித்தான். இந்த காலையில் ஆண்டவர் கூட பேசுறார், நீ எதுக்காக வாழ்ற. நோவா அந்த திட்டத்திற்காகவே அவன் வாழ்ந்து வருகிறான். கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பேழைக்குள்ளாக என்னென்னலாம் வரணும், எந்தெந்த மிருகங்கள் ஜோடி ஜோடியா வரணும், எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார் சொல்றார். இப்போ அந்த பேழையை உருவாக்கி விட்டான். எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னு தெரியல. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானு இதை யோசித்து பார்த்தேன். நம்ம போய் ஒரு சிங்கத்தை கொடுத்து ஃபேமிலியா என்ன செய்யுங்க, வேலைக்குள்ள வாங்கன்னு இன்வைட் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ நேரம் வர வர இப்போ ஒவ்வொரு அனிமலா என்ன பேரா என்ன செய்யுது, அந்த வேலைக்கு நேராக அதுவாகவே வருகிறது. இதுதான் கட்ட செய்கிற கிரியை. காலங்கள் நடைபெறும் போது சூழ்நிலைகளை என்ன செய்கிறார் ஆண்டவர், மாற்றுகிறார். நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்தா நமக்கு எல்லாம் என்ன செய்யும், நமக்கு எல்லாம் கீழ்ப்படி. இப்பொழுது எல்லா மிருக ஜீவன்கள்
எல்லா பறவைகள், எல்லா ஊரும் பிராணிகள் எல்லாம் தேவன் கட்டளை இடுகிறார். ஒவ்வொன்றா எங்க வந்து அடையுது? அதுக்கு கொடுக்கப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ல வந்து அடைகிறது. அதான் நம்ம படிக்கிறோம் யோனாவின் புத்தகத்துல, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஒரு சொல்லுவோமா? ஆமா, தேவன் மீனோடு பேசுறவருங்க. கர்த்தர் மீனுக்கு என்ன செய்கிறாரா? ஒரு பூச்சிக்கு கட்டளை இடுகிறார், ஒரு செடிக்கு கட்டளை இடுகிறார், எல்லாத்துக்கும் கட்டளை இடுகிறார் ஆண்டவர். எல்லாருக்கும் கட்டளை இப்போ ஆண்டவர் கட்டளை இட்டாரு. நோவா, இதை நான் இப்படி யோசித்தேன் நேற்றைய தினத்துல. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்திருப்பார்களா? நிச்சயமாக பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் நோவா சொல்கிறது போல என்ன செய்கிறது? வருகிறது. இதை கூட அவர்கள் பார்த்திருக்கணும். என்னடா காட்டுல இருக்கிறதெல்லாம் எங்க வந்துட்டு இருக்கு? இந்த பேழைக்குள் வருகிறது. எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாரும் என்ன செய்வோம், வந்து நின்னு இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் பார்த்து வேடிக்கை கூட என்ன செஞ்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம், வேடிக்கை பார்த்திருக்கலாம். ஐயோ, இது என்ன இப்படி இருக்கிறது, இந்த பறவை இவ்வளவு அழகா இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் காட்டுல அங்கங்க சுற்றி கொண்டிருந்ததாச்சா. ஜனங்கள் எல்லாம் பார்த்து, ஆனால் உணர்வு வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் மழையை பார்க்கவில்லை, தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவனுடைய எச்சரிப்பை அவர்கள் நம்பல. இந்த செய்தி போச்சு, தேவனை அறியல. நிறைய புரிந்து கொள்ளுங்கள், தேவனை ஒருத்த பர்சனலா அறியலன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். தேவனுடைய வார்த்தை மெமரியில இருக்கும், ஞாபகத்துல இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தேவனை அறிந்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். இவர்கள் தேவனுடைய வார்த்தை அறிந்தவர்கள் தான், ஆனா தேவனை அறியல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரேட் நடக்குது, எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க, அதை பார்த்திருப்பாங்க. கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த நோவா ஏறி அந்த பேலையிலயும் என்ன செஞ்சுட்டாரு? உட்கார்ந்துட்டாருங்க. இவங்க எல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாங்க, இந்த பைத்தியம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, இது போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. 7 ஆண்டு வந்து கடை விளைத்தாராம், மழை வரல. 7 நாள் கழிச்சுதான் என்ன செய்யுது மழை. இப்ப எவ்வளவு விசுவாசம் யாருக்கு? நோவா. எவ்வளவு பெரிய விசுவாசம். இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆமா, உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கா? தேவனுடைய வார்த்தையின் பேர்ல இந்த வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்துக்கிறார். அந்த வார்த்தைக்காகவே வாழ ஆரம்பித்திருக்கிறோமா? இந்த நோவா அந்த வார்த்தைக்காகவே வாழ ஆரம்பித்தான். இந்த வார்த்தைக்காகவே வாழ. என்னுடைய செய்தியை நான் சுருக்க விரும்புகிறேன். இன்னொரு இடத்திற்கு நான் கடந்து செல்ல வேண்டும். ஆனா ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்கிறேன். நோவா தேவனை விசுவாசித்தான். நோவா நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு கூட பேசின அந்த வார்த்தைக்கு அப்படியே உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான். உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் அர்ப்பணித்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். இந்த காலவெளியில நாம எப்படி இருக்கோம்? நாம எப்படி இருக்கோம்? தேவனை விசுவாசிக்கிறவளா இருக்கிறோமா? அடுத்தது இதை படிக்கும் போது பாருங்க, தேவன் நோவாவுக்கு கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த பேழை எப்படி இருக்க வேண்டும், என்ன மரத்தினால் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். 22வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. செய்து முடித்தான். கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். கட்டளையிட்டபடி எல்லாம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் கட்டளையிடுவாருங்க, எல்லாவற்றையும் கட்டளையிடுவார். வசனத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம செய்து முடித்தோமா? இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். முடித்தேன். மோசே கூட தான் கர்த்தர் ஒரு வரைபடத்தை கொடுக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியா. அதை அப்படியே செய்து அவன் மோசையை பார்த்தானா, கர்த்தர் சொன்னபடியே இருந்ததா. கர்த்தர் சொன்னபடியே, அதுல எந்த ஆல்டரும் பண்ணல நோவா. ஆண்டவர் சொன்னா நம்ம ஆல்டர் பண்ணக்கூடாது. அது தேவனுடைய வார்த்தை, அது சட்டம். அது சட்டம். இங்கே சொல்லுகிறார், நோவா அப்படியே செய்தான். நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். எல்லாம் முடிச்சிட்டாரு. 7வது அதிகாரத்தை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். தேவன் சொன்னபடியே அவன் செய்து முடித்தான். இங்கே மழை வருகிறது, எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. இந்த நோவாவுடைய பேழை மாத்திரம் என்ன செய்து மேல. இப்போ இன்னொரு காரியம் வந்து படிச்சது சொல்றேன். நோவாவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்தார்ல, 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். இன்றைக்கு வரைக்கும் கப்பல் கட்டுகிற தொழில் இருக்கவங்க இந்த டைமென்ஷனை வச்சுதான் என்ன செய்யறாங்களாம், கப்பலை உருவாக்குறாங்களாம். மற்ற டைமென்ஷன் எல்லாம் செஞ்சா அது வந்து ஒன்று இந்த இந்த கப்பல் கடல்ல போகும்போது இந்த சுழற்சி வரும் பாருங்க. இந்த தண்ணீரின் சில இடங்களில் தண்ணீர் என்ன செய்யும்,
சுழன்று அந்த இடத்துல கப்பல்கள் மூழ்கி போகிறதை கண்டுபிடித்தார்களாம். இன்றைக்கு வரைக்கும் கப்பல் ஆனாலும் சரி, படகா இருந்தாலும் சரி, எதுவானாலும் ஆண்டவர் சொன்ன இந்த டைமென்ஷனா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். இது இப்ப எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் அந்த டைமென்ஷனை யாருக்கு கொடுத்திருக்கா? ஆண்டவர் இந்த நோவாவுக்கு இந்த டைமென்ஷன் எல்லாம் தெரியாதுங்க. அவன் ஒரு ஆராய்ச்சியாளர் எல்லாம் இல்ல. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கப்பல் கட்டுகிறவர்கள் இதே அளவுதான். இந்த நீளம், உயரம், அகலம் வேணா மாறலாம். ஆனா இந்த டைமென்ஷன் அளவுலதான் கப்பலை கட்டி கொண்டிருக்கிறார். நோவா அப்படியே செய்த, எந்த ஒரு ஆல்டரும் பண்ணல. இப்போ உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். இந்த பேழை மாத்திரம் என்ன செய்யுது? மிதக்கிறதாக இருக்கு, மிதக்கிறது. அது அந்த 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 பேழை கடல் பிரயாணத்துக்காக உருவாக்கப்படல, மிதக்கிறதுக்காக தான் என்ன செய்யுது? உருவாக்கப்பட. அதனால அதுக்கு என்ன இல்ல, என்ஜின் எல்லாம் கிடையாது. அது எப்படிங்க போயிருக்கோம்னு எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. இன்னைக்கு கட்டுற கப்பல் எல்லாம் எதுக்கு? பிரயாணத்திற்கு. அதுக்கு என்ன தேவை? என்ஜின் தேவை. ஆனா இங்க எதை வைக்கல? ஆண்டவர் என்ஜின் எல்லாம் வைக்கல. எதுக்கானா அது மிதந்தால் போதும்னு சொல்லிட்டார். அந்த உயிரினங்களையும் நோவாவினுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கும்படியாக இந்த வேலையை கட்ட செய்ய சார். அதே மரம், அதே டைமென்ஷன், 3 அடுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. அந்த கூரைக்கு கீழே ஒரு அடி தாழ்த்தி அங்கு ஒரு ஜன்னலை உருவாக்கு என்று சொல்லுகிறார். அதற்கு பக்கத்திலேயே ஒரு கதவை உருவாக்கு என்று சொல்லுகிறார். அது அறைகளை உண்டு பண்ணி என்று சொல்லுகிறார். இந்த தானியங்களை, உணவு வகைகளை, ஒரு வருடத்துக்கு தேவையான உணவுகளை சேமிக்க சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய காரியம்! அது அத்தனையும் இந்த நோவா செய்தார் விசுவாசத்தினாலே. மழையை பார்க்கல, ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க நோவா அப்படியே செய்தான். கடைசியாய் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தை சொல்லி முடிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, மத்தேயு 7வது அதிகாரத்துல 24 இருந்து நான் படிக்கிறேன், கவனிங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவே. அப்ப எல்லாருக்கும் நம்ம கட்டுறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறோம், வீட்டை கட்டுகிறோம், குடும்பத்தை கட்டுகிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி கட்டுகிறானோ அவனை ஆண்டவர் புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாக சொல்கிறார். இப்ப அடுத்தது சொல்றாரு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன வருமாம்? பெருமலை சொரிந்து. வாழ்க்கை என்பது அது சுலபம் அல்ல. அங்க புயல் வரும், மழை வரும், காற்று வரும், எல்லாம் வரும், நீரோட்டங்கள் மோதும். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வசனத்தின்படி நீ கட்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. பெரு மழை சொரிந்து, பெரு வெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் என்ன செய்துதான்? மோதியும் அது என்ன செய்யல? விழவில்லை. பாருங்க, இந்த பேழை பெருவெள்ளம் வந்துச்சா? நிச்சயமா காற்று அடிச்சிருக்கும், புயல்கள் எல்லாம் வந்திருக்கும், இந்த மழை அவ்வளவு பெய்யணும்னா எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இந்த பேழை என்ன செய்யல? விழல. பேழை ஏன்னா கட்ட சொன்னபடி அந்த பேழையை என்ன செய்தான்? கட்டினான். வாழ்க்கையும் அதுதான். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் கட்டவில்லை என்றால் நிச்சயமாக பெரு வெள்ளம் வரும், காற்று அடிக்கும், அந்த வீடு அழிந்து போயிடும். அப்ப இங்க சொல்றார், அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அடுத்து சொல்றார் 26ல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ என்று சொல்றார். அப்ப 2 கூட்டம் இருக்குன்னு ஆண்டவருக்கு என்ன செய்யுது? நல்லா தெரியுது. எல்லா இடங்களிலும் 2 கூட்டம். இயேசு பிரசங்கிக்கும் போது கூட்டம் 2ஆகும், பவுல் பிரசங்கிக்கும் போது கூட்டம் 2ஆகும். யார் பிரசங்கித்தாலும் சரி கூட்டம் என்ன இருக்கும்? 2 கூட்டம் இருக்குங்க. ஆனா இங்க சொல்கிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இப்ப அவன் வீட்டுக்கு என்ன வருது? பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது சொல்றார். ஆனா இந்த பேழை அழியல. காரணம் தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அதன் அடிப்படையிலே செயல்படுகிறவன் வருங்க. இவன் நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமா இருப்பான். வரும். உலகத்திலே நேரிடுகிற எல்லா காரியங்களும் நமக்கு நேரும். உலகத்தில் நேரிடுகிற காரியம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு என்ன செய்யாது. அவன் மனிதனுக்குன்னா நாம என்ன தேவ பிறவியா? அப்படிலாம் இல்ல, நாமும் மனுஷன். அவனுக்கு என்ன நடக்குது அதுவும் எனக்கு நடக்குது. ஆனா வீடு அழியாதுங்க. ஆவிக்குரிய வீடு அழியாது. ஆவிக்குரிய வீடு அழியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி அவன் வாழ்கின்றான். இந்த காலை வெள்ள இந்த செய்திகளை நம்ம கஷ்டமா தான் இருக்கும். இந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு நானும் விரும்புறேன். ஆனால் போக போக வரும்.
அதையும் நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த காரியம் ரொம்ப மிக மிக முக்கியம். இன்றைக்கு அநேகர் கட்டுறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை. ஒரு 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, நான் புத்தியுள்ள சிற்பாசாரியை போல என்ன செய்கிறேன், அஸ்திபாரம் போட்டேன். சிலர் கட்டுகிறார்கள் எப்படின்னா, வைக்கோல் புல் மரத்துல கட்டுறாங்க. எதுல கட்டுறாங்க? வைக்கோல் புல் மரம். அதுல கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகுங்க சொல்லுங்க? ஒரே நாள்ல கூட கட்டி முடிச்சிடலாம், பெருசா கட்டலாங்க. ஆனா இன்னொருத்தர் கட்டுறாங்க பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், அதுல கட்டுறாங்க. பொன் எவ்வளவு எப்படி இருக்கும் இன்னைக்கு? 6 கிராமா 8 கிராம் எவ்வளவு லட்சத்துல விக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பொன் வெள்ளி விலையேற பெற்ற, எல்லாரும் கட்டுறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய. சிலர் வேகமா கட்டுறாங்க புல்லுல, வைக்கோல்ல, மரத்துல. ஆனா அக்கினியானது அதை என்ன செய்யும்? பரிசோதிக்கும். ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் பரிசை பெறுவான், இல்லைன்னா அழிந்தே போயிடும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புனா நிலைத்திருக்குங்க. இல்லைன்னா அக்கினியானது பரிசோதிக்கும். எல்லாருடைய வாழ்க்கையில, ஊழியர்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, விசுவாசிகளுடைய வாழ்க்கையால் எல்லாருடைய வாழ்க்கையும் அக்கினியானது பரிசோதிக்கும். இப்ப இங்க இருக்கிற இந்த ஜனங்களை குறித்து நான் சொல்லி பிடிக்க விரும்புறேன். இவங்களை கூட கட்டியிருப்பாங்க. என்ன கட்டியிருப்பாங்க? பெரிய பங்களா கட்டியிருப்பாங்க. இவன் சொல்லியிருப்பான், கர்த்தர் ஜலப்பிரளயத்தினால் அடிக்க போன, இவன் மாடி மாடியா என்ன செஞ்சிருப்பான்? கட்டியிருப்பான். 20 மாடி அன்றைக்கே. ஏன்னா அன்றைக்கே பாபேல் கோபுரத்தை என்ன செய்யறாங்க? அதுக்கப்புறம் கட்டுகிறார்கள். வானலாவ அவர்கள் கட்டியிருப்பார்கள். ஆனா பேழைய கட்டுன்னு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. பெரிய வீடுகளை கட்டியிருப்பார்கள். ஆனா என்ன சொல்ற, எல்லா பூமியிலுடைய எல்லா மலைகளுக்கு மேலாக தண்ணி இருந்துதான். அப்போ நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டு தேவன் கிரியை செய்தார். அவர்களும் கட்டியிருப்பாங்க. அவங்க கட்டினதெல்லாம் அழிஞ்சிருச்சு. ஃபேக்டரிய கட்டியிருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், காயின் தேவனை விட்டு வெளி விலகினா, பட்டணத்தை கட்டினா, தொழிற்சாலைகளை உண்டு பண்ணினான், பெரிய பெரிய காரியங்களை செய்தான். ஆனால் ஜலப்பிரளயத்துல எல்லாம் அழிக்கப்பட்டு போடுது. ஆனால் நோவா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பேழைய கட்டினான். அந்த ஜலப்பிரளயத்துல பேழை மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழெல்லாம் அழிவுங்க, கீழே எல்லாம் மரணம். ஆனால் மேல ஜீவன் இருக்கிறது, மேலே சமாதானம் இருக்கிறது. மேல சமாதானம் இருக்குது, கீழே அழிவு, கூக்குரல், அழுகை, கண்ணீர், வேதனை, கீழே மரணம் இருக்கிறது கீழே. ஆனால் மேல ஜீவனும் சமாதானமும் இருக்கிறது. காலையில கட்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 பேதுருவின் நிருபம் 3வது அதிகாரம். பேதுரு சொல்லுகிற வார்த்தையோடு கூட நாம் நிறைவு செய்யலாம். 2 பேதுருவின் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். அப்போ தேவனுடைய வார்த்தையினால் தான் என்ன உண்டாயிருக்கு? இந்த வானங்களும் பூமியும் உண்டாயிருக்கிறது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப இருந்த உலகம் என்ன செஞ்சிருச்சான்? ஜலப்பிரளயத்தினால அழிந்தது. ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது. இப்ப சொல்றாரு, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆண்டவர் காத்து வருகிறார். எதுக்கு அழிக்கிறதுக்கு? பூமி அழிஞ்சிரும் சொல்றாங்க. இல்ல ஆண்டவருடைய நேரம் வரைக்கும், ஆண்டவருடைய நியாயத்திற்கு வரைக்கும் இந்த பூமி காக்கப்படுங்க. அதான் சொல்றார், இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு. நடை புரிந்து நம்ம உயிரோடு இருப்போமா அல்லது மறித்து விடுவோமா நமக்கு தெரியாது. ஆனா இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நோவா பேழையை கட்டினான். இன்றைக்கு தேவன் சரீரமாகிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அதனால மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது? சமீபமா இருக்கிறது சொல்றார். இன்றைக்கு மனம் திரும்புகிறவர்களை தேவன் சபையிலே சேர்க்கிறார். யார சபையில சேர்க்கணுமா? ரட்சிக்கப்படுகிறவர்களை. கர்த்தர் அனுதினமும் அது எழுத்தின்படி உள்ள ஒரு சபை ஆக இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த ரட்சிக்க ஒரு ஆவிக்குரிய சபை. அதாவது என்னன்னா, யூனிவர்சல் சர்ச். இந்த பிரபஞ்சத்தை தேவன் ஒரு மனவாட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இங்க யார வேணா சேர்த்துக்கலாம்.
அவங்க ரட்சிக்கப்பட்டாலும் படலைன்னாலும் நமக்கு தெரியாது யார் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லைன்னு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன சபையில சேர்த்துக் கொள்வோம். அவங்க சந்தா கொடுப்பாங்க, அதை கூட வாங்கி அவங்க தசம்பாக்காணி எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த ரட்சிப்பு, அதான் சொல்ல, இந்த விசுவாசம், இந்த நீதியின் கிரியைகள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஊழியர்கள், விசுவாசிகள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் மாத்திரமே அதை அறிய முடியும். காலங்கள் வெளிப்படும். அப்பதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வாங்களாம், யாரா கிறிஸ்து, எல்லாரும் நம்ம நீதிமான்களாக தான் என்ன செய்யறோம், அடக்கம் செய்யறோம். அடக்கம் பண்ணும்போது இவர் கர்த்தருக்குள் மரித்தார், நித்திரை அடைந்தார் அப்படின்னு தான் நம்ம வால் போஸ்ட் அடிக்கிறோம், இன்விடேஷன் கொடுக்கிறோம், சாட்சி சொல்றோம், எல்லாமே சொல்றோம். ஆனா எக்காலம் தொடிக்கும் போது எழுந்திருக்கலன்னா என்ன செய்யறது? இங்க நம்ம பார்க்கிறோம், வெள்ளையும் என்னையே சொல்லிக்கிறேன், ஒயிட் ட்ரெஸ் தாங்க அவரு. இங்க எல்லாம் நல்லா இருக்குது. எக்காலம் தொடிக்கும் போது மறுரூபமாக்கலன்னா என்ன? இங்கதான் விசுவாசம், அந்த உறவு, வார்த்தை, நீதியின் கிரியைகள் இங்கதாங்க வெளிப்படும். யாரும் ஒருவரை நியாயத்திருக்க முடியாது. இங்கே அந்த காரியத்தை யாரா வச்சிருக்கா? இருதயங்களை ஆராய்கிறவர் கர்த்தர். இந்த கால வெள்ள வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இந்த ஜனங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கிறார் ஆண்டவர். எந்த மனிதனுக்கும் போதிய அவகாசம் கொடுக்காம எந்த ஒரு செயலையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? செய்யறவர் அல்ல. இதை கேட்கிறவங்களை பார்த்து வெகு தாழ்மையாக நான் சொல்லுகிறேன், போதிய அவகாசம். மனம் திரும்புவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுக்கிறார் ஆண்டவர். அவ்வளவு காலம் 120, இனி இருக்க போகிறது எவ்வளவுன்னு சொல்லிட்டாரு, 120 ஆண்டுகள். இஸ்ரேல் தேசத்தை குறித்து கடந்த வாரம் சொன்னேன். இனி இருக்கிறது, இந்த தேசம் இருக்கிறது 65 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார் ஏசாயாவின் மூலமாக. எக்ஸாக்டா சொல்றார் ஆண்டவர், எக்ஸாக்டா பேசுகிறவர். ஆண்டவர் குழப்புகிறவர் அல்ல. குழப்பம் வந்தாலே அது பிசாசினுடைய காரியம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எக்ஸாக்டா பேசுகிறார், சரியாய் பேசுகிறவர். இங்கே நாம் படிக்கிறோம் 120 ஆண்டுகள் ஆண்டவர் டைம் கொடுக்கிறார். கிருபை தாங்க. ஆண்டவர் நிறைய பேர் சொல்ல அவரு ரொம்ப கிருபை உள்ளவருங்க, அவர் ரொம்ப அன்பு உள்ளவர், அவர் யாரையும் தண்டிக்கிறவர் அல்ல, இப்படிதான் சொல்றாங்க. இது கிருபையின் காலம்தான். ஆனா அதற்கு ஒரு எல்லையை வைக்கிறார் ஆண்டவர். இந்த எல்லையை மனிதர்கள் தீர்மானிக்கிறது அல்ல. யார் தீர்மானிக்கிறார்? தேவன் தீர்மானிக்கிறார். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருப்பார், நேரத்தை தேவன் குறிக்கிறார். எல்லா பயத்தோடும் இதை அறிந்து வெகு தாழ்மையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் நாளை குறிக்கிறார், போதிய வார்த்தையை கொடுக்கிறாரு, ஆண்டவருடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார், அதை போதிக்க சபையை ஏற்படுத்துகிறார், ஊழியர்களை ஏற்படுத்துகிறார், எல்லாத்தையும் ஏற்படுத்துறாரு. மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை, தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே, இருதயங்களை பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் பேசுறேன், இந்த வார்த்தைக்கு என்ன ரெஸ்பாண்ட் இருக்கு பார்த்துட்டே இருக்கிறார். ஆனா ஒரு நேரம் வரும், இனி என் ஆவி மனுஷனோடே போராடுவதில்லை. இனி என் ஆவி, ஆண்டவரே சொல்றார், இனி என் ஆவி மனிதனோட போராடுவதில்லை. ஒரே உதாரணம் சவுல் தாங்க, ஒரே உதாரணம் சவுல், ஒரே உதாரணம் சவுல். அதுக்கப்புறம் அவனால மனம் திரும்பவே முடியல, மனம் திரும்பவே முடியல. ஆகவே நம்மை ஒப்புக் கொடுக்கும். ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் பண்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். யாக்கோபை குறித்து, ஆபிரகாம் குறித்து எல்லாம் நல்லா தான் படிச்சோம். இங்க வரும்போது இப்படிதான் இருக்குது. நான் வேற ஒன்று சொல்லுவதற்கு இல்லை. ஆகவே இந்த காலையில் வெகு தாழ்மையோடு பாரத்தோடு கூட நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். இந்த இயேசு நல்லவங்க. தம்மிடம் வருகிறவர்களை புறம்பே போதிய அவகாசம் கொடுக்கிறவர், மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த உறவு யார்கிட்ட இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு அவங்களுக்கு தான் தெரியும். காலையில அந்த உறவுக்குள் வரும்படி கேட்கிறேன். மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை செஞ்சுட்டு, நானும் கிறிஸ்தவன் தான், என் சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் போட்டிருக்கு, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கேன், கிறிஸ்தவ ஆராதனைக்கு போகிறேன், இல்ல இல்ல, அது அல்ல. அவரை விசுவாசிக்கிறோம், அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்யணுமா, நடக்கணும். வசனத்தை விசுவாசிக்கிறது. இன்றைக்கு அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை சொல்ல, பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது, ஆனால் மனம் திரும்புதல் இல்லை. இன்றைக்கு அநேகர் விசுவாசிக்கிறார்கள், மனம் திரும்புதல் இல்லை. அவருடைய கவனம் உலகத்தின் பக்கங்கள். இந்த காலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போமா?
Praise the Lord. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்மை உணர்த்துவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை எச்சரிக்கின்ற தேவனா இருக்கிறார். நம்மை எச்சரிக்கிற தேவனா இருக்கிறார். யாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்துல பூமி முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் வேறு விதத்துல நடந்தாங்க. ஆனா நோவா வேறு விதத்துல நடந்தாங்க. ஒரே காரியம், தேவனை விசுவாசித்தான். நோவா தான் வாழ்ந்த ஜனங்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமான், உத்தமன். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். தேவன் பூமியை பார்க்கிறார், அது சீர்கிட்டு இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. இப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி ஆண்டவர் பேசினார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே கட்ட இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்தது. நம்ம உயிரோடு இருந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்பதை மறந்து மனிதர்கள் செய்கிற நன்மையாக நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்வோம், சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். வீடுகள்ல கடந்து சென்றாலும் இந்த வார்த்தைகளுக்கு யோசிங்க. ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. தேவனோடு உள்ள சரியான உறவிலிருந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு பாடல் செய்தியை எடுத்துக்கொண்டிருக்கும் போது பாடலை ஞாபகப்படுத்தினார். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமி தன்னை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். எல்லாரும் பார்க்க போறாங்க அவர் வரப்போறது. இன்னைக்கு ஒருவேளை ஜனங்கள் அலட்சியம் செய்யலாம், விசுவாசியாமல் இருக்கலாம். ஒரு சிறு கூட்டம் தேவனை ஆகவே அவர் வருவாருங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், சீக்கிரமா வருவார். தெரியல எனக்கு எவ்வளவு நாள், ஆனா அவர் காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாரார். பிரைஸ் தி லார்ட்.